She is a well-known and respected personality, particularly in the field of education and social work. As a Tamil speaker, she is deeply involved in promoting Tamil culture, language and values and is committed in improving educational opportunities for individuals in her community. We feel honored and privileged to have with us today in this function Dr. Parveen Sultana Ma'am, a well-known Tamil orator, writer, educationist, motivational speaker and debater. தென்பொதிகை தவழ்ந்த மொழி கம்பன் கவி வடித்த மொழி எம் பாரதி கர்ஜித்த மொழி ஐயன் வள்ளுவன் வாய்மொழி யாதும் ஊராகிய செம்மொழியாம் எம் தமிழ்மொழி. இத்துணை சிறப்பு மிக்க தாய்மொழியாம் எம் தமிழ் மொழியில் மக்கள் மனம் கவர்ந்து தமிழால் ஆட்சி செய்யும் எம் சிறப்பு விருந்தினர் திருமதி பர்வீன் சுல்தானா அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம். அறிவின் ஊற்றே, ஆசிரியரின் இலக்கணமே, கல்வித்துறையை மூச்சாக சுவாசிப்பவரே, சிறந்த சொற்பொழிவாளரே, படித்தவரையும் பாமரனையும் தம் பேச்சாற்றலால் கட்டி இழுத்து தன்னம்பிக்கையோடு எழுச்சி பெற செய்யும் தங்களின் கல்வி பணி தொடர எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களின் சொல்வன்மையை கேட்க எங்கள் அரங்கமே காத்திருக்கிறது. அரங்கமே அதிர கரகோஷங்களை எழுப்ப வருக வருக என அன்போடு அழைக்கிறோம். விசை உறும் பந்தினை போல் விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். நசையரு மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன். அசைவரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ, வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வர உள் உருக்குதல், இவையாவும் நீ அருளும் தொழில்களன்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய இந்த மேலான கல்வி நிறுவனத்தை நடத்தி வரும் தலைவர் கேப்டன் கோபிநாத் தயாளன் அவர்களே, இந்த கல்வி நிறுவனத்தின் தாளாளர் திருமதி விஜயா சாந்தி கோபிநாத் தயாளன் அவர்களே, கனிவுடன் கூடிய கண்டிப்பான புன்னகையுடன் தன் வீட்டு திருமணத்திற்கு அலங்காரம் செய்து வருவது போல் பளிச்சென்று அலங்காரத்தோடு இந்த நிகழ்ச்சியையும் இந்த பள்ளிக்கூடத்தையும் தாங்கி நிற்கக்கூடிய முதுகெலும்பாகவும் நெஞ்செலும்பாகவும் திகழக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே, தங்கள் குழந்தைகளின் வருங்காலத்தை இந்த கல்வி நிறுவனத்திடம் ஒப்படைத்துவிட்டு கண்களிலே கனவோடு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே, எங்கள் வாழ்க்கை தானே, நீங்கள் எல்லோரும் மில்லேனியன்ஸ், ஜெனரேஷன் எக்ஸ், ஜெனரேஷன் Z, நாங்கள் ஜெனரேஷன் ஆல்பா,
அதனால் நீங்கள் கவலைப்படாதீர்கள், எங்களை நாங்களே பார்த்து கொள்வோம் என்கின்ற உற்சாகத்துடன் இங்கே உலவிக் கொண்டிருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான மாணவ கண்மணிகளே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். நான் வந்தவுடன் கேப்டன் கோபிநாத் அவர்களுக்கு நன்றி சொன்னேன். நேற்று என்னை அழைக்காமல் இன்று என்னை அழைத்ததற்கு நன்றி சொன்னேன். வளர்ந்த பிள்ளைகளுக்கும் அவர்கள் பெற்றோர்களுக்கும் பேசுவதை காட்டிலும் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிறு பிஞ்சுகளுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறீர்களே, உங்களுக்கு கோடான கோடி நன்றி என்று கோபிநாத் அவர்களை நான் நன்றி செலுத்தினேன். சில நிமிடங்கள் தான் எனக்கான நேரம். இந்த சில நிமிடங்களில் உங்களிடத்தில் சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்பதற்காக என்னுடைய புத்திக்குள் வார்த்தைகள் அலைமோதி கொண்டிருக்கின்றன. எதை தேர்ந்தெடுத்து பேசுவது என்று யோசித்தபடி உட்கார்ந்திருக்கிறேன். 2 வயதிலிருந்து 3.5 வயதிற்குள்ளான குழந்தைகள் இந்த மேடையிலே நிகழ்த்தி காட்டி இருக்கக்கூடிய கலை நிகழ்ச்சி நம் வருங்காலம் மிக மிக வெளிச்சமாக இருக்கிறது என்பதற்கான ஒரு சாட்சியை நான் இந்த மேடையில் உட்கார்ந்தபடி பார்த்து கொண்டிருந்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா, இந்த மாதிரி மேடை போட்டு மைக் போட்டு என்ன மாதிரியான பவர்ஃபுல்லான ஸ்பீக்கர்ஸை கூட்டிட்டு வந்து பேச வச்சாலும் கூட ஆடியன்ஸுடைய கான்சன்ட்ரேஷன் அவ்வளவு சுலபமாக அந்த பேச்சாளரை அடைவதில்லை. ஆனால் இந்த குழந்தைகள் இங்கே ஆடுகின்றன. அங்கே ஒற்றை ஆசிரியை அசைவுகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். 2 வயதிலிருந்து 3.5 வயதிற்குரிய அந்த குழந்தைகள் அந்த ஆசிரியரை கூர்ந்து கவனித்து அந்த கோஆர்டினேஷனோட இந்த ப்ரோக்ராமை நடத்தி முடிச்சாங்க பாருங்க. இட்ஸ் அமேசிங். as a டீச்சர் நான் சொல்றேன், இட்ஸ் அமேசிங். இந்த குழந்தைகளை நான் பாராட்டுகிறேன். அந்த குழந்தைகளையும் அந்த பெற்றோர்களையும் நான் பார்க்கிறேன். மிக வெளிச்சமான வாழ்க்கை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு நான் என்ன சொல்லிவிட முடியும்? பர்வீன் சுல்தானா பேசுகிறேன் என்றால் வெறும் கேட்டு போவதற்காக அல்ல, சில விஷயங்களை நீங்கள் கையிலே சிந்தனையில் சுமந்து செல்வதற்காகவும் சில செய்திகள் வரும். நீங்கள் உங்கள் மனதிலே சுமந்து செல்லக்கூடிய அந்த செய்திகள் என்னவாக இருக்கக்கூடும் என்ற சிந்தனையின்படி நான் இந்த மேடைக்கு முன்னால் அமர்ந்திருந்தேன். நான் யோசித்து பார்க்கிறேன், வார்த்தைகளில்தான் சூட்சுமம் அடங்கி இருக்கிறது. அந்த சொல்லின் சூட்சுமம் யாருக்கு புரிந்து போகிறதோ அவர்கள் வாழ்க்கையில் சில உயரங்களை எட்டிவிடுகிறார்கள். நான் எப்பொழுதும் என் பேச்சை தொடங்குகின்ற பொழுது ஒரு வாக்குமூலத்தை தந்து என் பேச்சை தொடங்குவது வழக்கம். அதே வாக்குமூலத்தை நான் இன்றைக்கும் தருகிறேன் என் தோழமைகளே. யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து சேர்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக நம் வாழ்க்கையில் மாற்றம் நிகழும். ஆனால் துயரம் என்ன தெரியுமா, வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய அந்த சொல்லுக்காக காத்திருந்து வந்திருப்போம். அந்த சொல்லும் இதோ வந்து சேரக்கூடிய அந்த வினாடியில் கவனம் சிதறும். ஏதோ ஒன்றுக்காக வேடிக்கை பார்க்க இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்புவோம். சொல் கடந்து போயிருக்கும். அது மறுபடியும் ஒரு சுத்திட்டு வரத்துக்கு 30-40 வருஷம் ஆயிடும். நமக்கான சொல் வந்து சேர்கின்ற பொழுது அதை மிக கவனமாக பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதற்காகத்தான் அந்த குழந்தைகளை நான் உதாரணம் காட்டினேன். இந்த குழந்தைகளுக்கு முன்னால் தன்னை முழுமையாக ஒப்படைத்து அந்த குழந்தைகளோடு குழந்தைகளாக மாறிய ஆசிரியர் சங்கீதா, ஆசிரியர் பாவனா, ஆசிரியர் வான்மதி, ஆசிரியர் பாரதி, ஆசிரியர் கவிதா ஆகியோருக்கு என்னுடைய சிறப்பு வணக்கமும் நன்றியும் வாழ்த்தும் பாராட்டும். டெடிகேஷன் இருக்குல்ல, ஒரு டீச்சருடைய டெடிகேஷன் ஒரு குழந்தையை எந்த ஜன்னலை திறக்க வைக்கும் என்பது எனக்கு தெரியும். நீங்கள் எல்லோரும் கைத்தட்டி என்னை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு வார்த்தையை நான் சொல்லுகிறேன். இந்த மேடைக்கு நான் வந்து உங்கள் முன்னால் நிற்கிறேன். இதோ இந்த 24ஆம் ஆண்டு முடிய நான் ஆசிரிய பணியில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்திருக்கிறேன். வெள்ளி விழாவை நான் கொண்டாடி கொண்டிருக்கிறேன்.
என்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி என்ன தெரியுமா? என்னுடைய வகுப்பிலே யாரும் ஃபெயில் ஆனதில்லை, ஃபெயிலாக விட்டதில்லை. அதில் தான் சூட்சுமம் அடங்கி இருக்கு. ஒரு குழந்தை ஃபெயில் ஆகுதுன்னா அந்த குழந்தை ஃபெயில் ஆகல, டீச்சர் ஃபெயில் ஆகும். எந்த டீச்சர் எந்த குழந்தையையும் ஃபெயிலாக விடமாட்டாங்களோ அவர்கள்தான் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று இந்த தமிழ்நாட்டை இந்த இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக நிறுத்துவதற்கு அடிகோல் அமைக்கக்கூடிய மாபெரும் சக்தி நிலைகள். அந்த ஆசிரியர்களை நான் பாராட்டுகிறேன். உங்களிடத்தில் எனக்கு சொல்லுவதற்கு சில வார்த்தைகள் உண்டு. அந்த வார்த்தைகளை இதோ இப்பொழுது நான் சொல்ல போகிறேன். 7:45 என்னுடைய பேச்சு நிறைவுறும். இந்த சில நிமிடங்களுக்குள் உங்கள் மனதிலே ஆழமாக பதியக்கூடிய சொல்லை நான் சொல்லியாக வேண்டும். ஒரு 45 நாட்களுக்கு முன்னால், முதல்ல இந்த ஜெனரேஷனை பார்த்து சொல்றேன், நாம தான் பெரியவங்க பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை. இந்த சிண்டு வாண்டு நண்டு பேச்சை கேட்க தொடங்கி இருக்கக்கூடிய முதல் தலைமுறை. ஒரு சின்ன பென்சில் கேட்டாலும் கிடைக்காது, நமக்கு காத்திருக்கணும். இன்னைக்கு பென்சில் கேட்டா பென்சில் கடையை எழுதி வைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம். அந்த அளவிற்கு பாசம் வைத்திருக்கிறோம். எல்லார் வீடுகளிலும் ஒரு குழந்தை தான் இருக்கிறது. எங்க அம்மாவுக்கெல்லாம் நான் 5 பிள்ளை என்னோட சேர்த்து. எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. நான் கோச்சிக்கிட்டா எங்க அம்மா என்னை சமாதானப்படுத்தவே படுத்தாது. தப்பு செஞ்சிட்டேம்மா சாரி அப்படின்னு சொல்ற வரைக்கும் சோறு கிடையாது. மானமா உயிரான்னு நினைச்சு 3 வேளை பட்டினி கிடந்து உயிரோட இருந்தாதான் மானத்தை பத்தி பேச முடியும்னு சொல்லிட்டு எங்க அம்மாட்ட போய் சாரி கேட்டிருக்கேன் நான். ஆனா என் குழந்தை எனக்கு ஒரே ஒரு புள்ள. எங்க அம்மா அழுதாங்கன்னா எனக்கு ஈரல் துடிக்கும், கிட்டையே போக மாட்டேன், பயமா இருக்கும். அழுதுட்டு இருக்கும்போது கிட்ட போனோம்னா அடி விழும். தூரமா பார்த்துட்டு நிற்பேன் நானும் அழுதுகிட்டே. அவங்க சமாதானமானதுக்கு அப்புறமா தண்ணி கொண்டு வந்து போய் கொடுப்பேன். இது என்னுடைய ஜெனரேஷன். என் பையன் அவன் Z ஜெனரேஷன் Z. அவன் நான் அழுகுறேன் எங்க அப்பாவை நினைச்சுக்கிட்டு வந்து நிற்கிறான், என்னை பார்த்து கேட்குறான், வாட் ஹேப்பன்? நல்லா தானே இருந்த காலில், அழுகுற? நான் சொல்ல மாட்டியா? சமாதானம் அப்புறமா கூப்பிடு, பக்கத்து ரூமில் தான் இருக்கேன். என் கவலை எது தெரியுமா? என் பையன் மேலே கூட இல்லைங்க. அவனாவது வந்து விசாரிச்சுட்டு போகிறான், அவன் புள்ள அவனை என்ன பண்ணும்? அந்த கவலை தான் எனக்கு. ஆனால் இங்கே உங்களை பார்க்கிறேன், இந்த 2-2.5 வயசு குழந்தைய வீட்டில் வச்சுக்காம கொண்டு வந்து நல்ல இடத்துல சேர்த்து இருக்கிறீங்களே. அந்த குழந்தைகள் வாழ்க்கையை எப்படி சந்திக்க வேண்டும் என்பதனை அறிந்து கொள்வதற்கான நல்ல சூழல் இருக்கக்கூடிய இடத்தில் உங்கள் குழந்தைகளை ஒப்படைத்திருக்கிறீர்கள். எனக்கு அதனால் தான் நான் சொன்னேன், இந்த தலைமுறையை நான் வெளிச்சமான தலைமுறையாக பார்க்கிறேன். ஒரு குழந்தை இன்னொரு குழந்தையோட கோஆர்டினேட் பண்றதை நான் பார்த்தேங்க. இதுதான் இன்றைய தலைமுறைக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய செய்தி. நான் உங்க எல்லார்கிட்டையும் சொல்றேன், ஒரு தவறை மட்டும் வாழ்க்கையில எப்பவுமே செஞ்சிடாதீங்க. இந்த வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பெற்றோர்களும் தாத்தா பாட்டிகளும் நான் சொல்லுவதை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்க என்ன அறிவுரை சொன்னாலும் அந்த குழந்தை இருக்குல்ல உங்க வீட்டுல, அது கேட்காது. சாபம் கொடுக்கல, உண்மையை சொல்றேன், கேட்காது. கேட்கலங்கிறதுனால சொல்றதை நிறுத்திடாதீங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கு முன்னால் அவர்கள் நீங்கள் சொல்லுகின்ற அறச்சொற்களின்படி நடந்து காட்ட மாட்டார்கள். ஆனால் வாழ்க்கை சவால்களை அவர்களுக்கு முன்னால் வீசுகின்ற பொழுது அதை சந்திக்கின்ற அந்த வினாடியில் நீங்கள் கற்றுக் கொடுத்த அறம் சார்ந்த விஷயங்கள் அவர்களுக்கு நினைவிற்கு வரும். அவர்கள் அந்த சூழலை மிக சிறப்பாக எதிர்கொண்டு ஜெயித்து மிகப்பெரிய மனிதர்களாக வருவார்கள் என்பதனை மட்டும் மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு 45 நாளுக்கு முன்னால நான் கனடா நாட்டுக்கு போயிருந்தேன். அந்த நாட்டில் எனக்கு ஒரு 2 அனுபவங்கள் நடந்தது. நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். ஒரு இடத்துக்கு நாம போயிருப்போம், போனது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கலாம்.
ஆனால் போன இடத்தில் கிடைப்பது நாம் தேடி போனதை விட சிறப்பாக அமையலாம். நான் போன இடத்தில் நான் பேசுவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்த சிறப்பு, ஆனால் அங்கே கிடைத்த அனுபவம் அந்த சிறப்பை விட மேலான ஒரு பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தது. அதை உங்களோடு இப்பொழுது பகிரப் போகிறேன். வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு பின்னால அந்த தனி மனிதன் மட்டும் இல்லை, அவன் சூழல் இருக்கிறது. ஒரு சமூகம் ரசனையோடு முன்னேற வேண்டும் என்றால் அவனை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் மிகச் சரியானதாக இருக்க வேண்டும். அந்த சூழலை சரி செய்து கொள்ளாமல் நாம் தனி மனித வெற்றிகளை நிர்மாணிக்க முடியாது. அப்படி நிர்மாணித்தாலும் அது நிலைக்காது. சூட்சுமமான ஒரு விஷயத்தை சொல்றேன். நான் தங்கி இருந்த வீட்டில் ஒரு 6 மாசம் குழந்தை இருந்தது. நான் வேணும்னா கோபி சாருக்கு அந்த குழந்தையோட நான் உட்கார்ந்து இருக்கிற போட்டோ அனுப்புறேன். ரொம்ப கியூட் பேபி. அது 6 மாசம் தான். 6 மாசத்துலேருந்து 8 மாசம். நான் 6 மாசம் தான். குழந்தை சாப்பிடலன்ன உடனே அது அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ஏதோ நசிச்சு அவங்க அம்மா கொடுக்குறா. அது சாப்பிடவே மாட்டேங்குது, அழுவுது. அவங்க பாட்டியா அவங்க அம்மா சொன்னாங்க, ஏதாவது என்டர்டெயின்மெண்ட்டாக ஏதாவது செய்ய, விளையாடிக்கிட்டே அது சாப்பிடட்டும் அப்படின்னாங்க. பாட்டு பாடுறேம்மா அப்படின்ச்சு அது. சரி பாடு, நீங்கள் நம்புனா நம்புங்க. அந்த பொண்ணு பாட ஆரம்பித்த உடனே அழுதுட்டு இருந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே அந்த சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டுருச்சிங்க. 3 நாளாக நான் பார்க்குறேன். நானே ஒரு 100 வாட்டி கேட்டேன் அந்த பாட்டை. அந்த பாட்டு போட்டாதான், அந்த பாட்டு அம்மா பாடினாதான் அது வாயே திறக்குது. என்ன பாட்டு தெரியுமா அது? காத்து மேலே, காத்து கீழே, காத்து லெஃப்ட்ல, காத்து ரைட்ல, காத்து மேலே காத்தடிக்குது, காத்து கொஞ்சம் நாத்தடிக்க கெக்கன்னு சிரிக்குது. இந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே சோறு விட்டுது. நான் திரும்பி வரும்போது சொன்னேன் அந்த வீட்டில், இனி நான் எப்போ இந்த வீட்டுக்கு வரேன்னு தெரியாது. குழந்தை வளர்ந்துருக்கோம். இந்த குழந்தை சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறா, ரசனை கெட்டு போச்சு, பண்பாடோட இல்லைன்னு அந்த குழந்தை மேலே குறை சொல்லாத. ஆரம்பித்து வச்சிருக்கிறது நீ. குழந்தை கேட்டுச்சா அந்த பாட்டு பாடுன்னு? நீங்க தானே பாடுனீங்க. அது 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 சிரிச்ச உடனே அதை கண்டினியூ பண்ணீங்களா இல்லையா? அப்படிதானே இந்த பிசாசை கையில கொடுக்குறீங்க. அது சிரிக்குதுன்னு உடனே கொடுக்குறீங்களா இல்லையா? நான் ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அந்த எல்கேஜி டீச்சர் சொன்னது பாருங்க, 3 நாளும் அவங்க குழந்தை மத்தியானம் சாப்பிட மாட்டேங்குது, நீங்களும் கண்டுக்காம இருக்கிறீங்களே. அந்த பேரண்ட்ஸ் சொல்றாங்க, பார்த்தேன், அது சாப்பிட வைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு, நீங்க செய்வீங்களா? என்ன செய்யறது? உங்ககிட்ட ஃபோன் இருக்கா? இது டீச்சர் ஃபோனை கையில் கொடுத்துட்டு சாப்பிட வைக்கணுமா? உங்களோட இருந்தால் கெட்டு போகுதுங்கிறதுனால தான் ஸ்கூலில் கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. ஸ்கூல்லையும் கெட்டு போகிற சூழ்நிலையை உருவாக்குன்னு சொல்லி தரீங்க. நான் இப்படி கேட்டேன் அந்த அம்மாட்ட. நான் சிறிய வயதில் இருந்த பொழுது என்னுடைய அப்பா தான் எனக்கு தாலாட்டு பாடுவார். எங்கள் அப்பாவுக்கு தான் தாலாட்டு பாட தெரியும், எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. எங்கள் அம்மா நல்லா பேசுவாங்க, எங்கள் அப்பா நல்லா பாடுவார். சூப்பர் குடும்பம் இல்லை? எங்கள் அப்பா ரசனையின் உச்சம். எங்கள் அம்மாவும், எங்கள் அப்பா தாலாட்டு பாடினது எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அப்பா எனக்கு 2 வயசுலேருந்து பாடுறாராம். 15 வயசு வரைக்கும் எனக்கு அப்பா தாலாட்டு பாடினார். நம்புவீங்களா நீங்க? அப்பா பாடினா நான் தூங்கிடுவேன். 45 வயது கடந்து இன்றைக்கு என் தகப்பன் எனக்கு பாடிய தாலாட்டு எனக்கு இப்போ ஞாபகம் வருதுங்க. என் பேச்சிற்கான பொருளை, என் பேச்சிற்கான சக்தி நிலையை, என் பேச்சிற்கான வேரை நான் அதிலிருந்து எடுக்கிறேன். எங்க? சின்ன வயசுல அப்பா பண்ண தாலாட்டு பாட்டுல இருந்து நான் எடுக்கிறேன். என்ன பாடினார் அப்பா? என் பேர் தான் பர்வீன் சுல்தான், எனக்கு பாட தெரியாது. பேசி பேசி வர குரல் கட்டி போயிருக்கு. குரல் நல்லா இருந்தா கூட பாட வராது எனக்கு. ஆனால் ஒரு தாய்க்கும் ஒரு டீச்சருக்கும் குரல் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, மனசு நல்லா இருந்தா. எங்கள் அப்பா பாடின பாட்டை சொல்கிறேன் பாருங்க, உங்கள் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறேன். ஏன் தெரியுமா? தெரிந்தோ தெரியாமலோ உங்கள் குழந்தைகளிடத்தில் நீங்கள் பேசுகின்ற சொல் அந்த குழந்தையின் ஆழ் மனதை, ஆத்மாவை போய் தொடும். நான் இதை ரொம்ப பரவச நிலையில் இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிரபஞ்சம் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறது. எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லை.
எங்க அப்பா பாடுவார். எங்க வீட்டில் நான் உருது பேசுவேன், அப்பா உருதுல தான் பாடுவார். एहलो ताल मिले नदी के जल में, नदी मिले सागर में, सागर मिले कौन से जल में, कोई जाने ना एहलो ताल मिले नदी के जल में. தூங்கிடுவேன் நான். सूरज को धरती तर से, धरती को चंद्रमा, धरती को चंद्रमा, पानी में सीप जैसी प्यासी हर आत्मा, प्यासी हर आत्मा, बूंद छुपे किस बादल में, कोई जाने ना एहलो ताल मिले नदी के जल में. தூங்கிடுவேன் நான். பின்னாளில் கேட்டேன் அந்த பாட்டிற்கான அர்த்தம். என் பாதத்திலிருந்து நிலம் நழுவியது. அர்த்தமே தெரியாத குழந்தையிடத்தில் ஆழமான அர்த்தத்தோடு ஒரு தாலாட்டை பாடிய தந்தை. என்ன அர்த்தம் தெரியுமா? தாளத்தோடு நதி சேருகிறது, நதி போய் கடலை சேருகிறது, கடல் எங்கே சேருகிறது யாருக்கு தெரியும்? சூரியனுக்கு பூமி தவிக்கிறது, நிலவோ பூமிக்கு தவிக்கிறது. தண்ணீருக்குள் ஆழமாக இருக்கிற சிப்பி தாகத்தோடு ஆத்துமாவை போல் தவித்து இருக்கிறது. அதன் தாகத்தை தீர்க்கக்கூடிய துளி வானத்தில் இருக்கும் மேகத்தில் எங்கே மறைந்திருக்கிறது என்று யாருக்கு தெரியும் என்று பாடுகிறார் அப்பா. நான் இதை லிங்க் பண்ணவா? இதோ நாம் உட்கார்ந்திருக்கோம்ல, எதை தேடி வந்தோம்? எதை தேடி வந்து உட்கார்ந்திருக்கிறோம்? சுற்றுச்சூழ உங்களுக்கு ஞானம் தரக்கூடியவர்கள் இல்லையா? இருக்கிறார்கள். தாய் இருக்கிறார், தந்தை இருக்கிறார், மாமன் மாமி இருக்கிறார்கள், தோ சோசியல் மீடியா இருக்கு, எல்லாம் இருக்கு. தோ வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஏதோ தாகித்து உட்கார்ந்து இருக்கிறீர்கள். ஏனென்றால் கடலின் ஆழத்தில் முத்து இருந்தாலும் சுற்றி இருக்கக்கூடிய கடல் நீரில் ஒரு துளி கூட அந்த முத்தின் அந்த சிப்பியின் தாகத்தை தீர்க்க முடியாது. அது வானத்தில் எங்கோ மறைந்திருக்கிறது. அது கீழே இறங்கி வந்து அந்த சிப்பியை சேரணும். அப்ப அந்த சிப்பி இப்படி வாய் மூடிருச்சுன்னு வச்சுக்கோங்க, உள்ள சொல் வாங்கிக்கிட்டு அது முத்தா மாறும். யார் நல்ல பேச்சாளர் தெரியுமா? பேசிட்டு போறவங்கெல்லாம் நல்ல பேச்சாளர் கிடையாது. பேசிட்டு போனதுக்கு அப்புறமா யார் பேசிக்கிட்டே இருக்காங்களோ உள்ள அவங்க நல்ல பேச்சாளர். அந்த வார்த்தை தான் சிப்பிக்குள் துளியாக வந்து சேர்ந்து முத்தாக மாறிய சொல். அந்த சொல்லை உடையவர்கள். அப்பா எனக்கு சாதாரணமாக சொல்லி தருகிறார் இந்த பாட்டை. நான் யோசித்து பார்க்கிறேன். நான் ஒரு 5 விதிகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். 5 விதிகளை இன்றைக்கு உங்களுடைய டைரிகளில் போய் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் பெற்றோராக இருக்கக்கூடிய நீங்கள் ஆழ் மனதில் புரிந்து கொண்டால் உங்கள் குழந்தைகளை எப்படி நீங்கள் நிர்வகிப்பது என்பது உங்களுக்கு தெரிந்து போகும். The best son and daughter under the sky, every father and mother has them. நம்ம குழந்தை நமக்கு சிறப்பு தான். ஆனாலும் பெற்றோராக நாம் இருக்கிறோம் என்றால் நாம் சில விதிகளை பின்பற்றினால் ஒழிய அந்த குழந்தைகளை மிக சிறப்பானவர்களாக நம்மால் மாற்றவே முடியாது. அன்பு, அறிவு, கல்வி, ஆற்றல், கருணை, அறம், இது எல்லாம் சேர்ந்து அந்த குழந்தைக்கு பிழிய பிழிய தரணும்னா ஒரு ரொம்ப சூட்சுமமான விஷயத்தை சொல்றேன். உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்டு வளர்வதே இல்லை, உங்களை பார்த்து தான் வளர்கிறார்கள். உங்களை பார்க்குது. அது இந்த ஃபாதர்ஸ் வந்திருக்கீங்க நிறைய. ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த ஃபாதர்ஸ் கிட்ட ஒரே ஒரு கேள்வி. செல்ஃபோன் வச்சிருக்கிறீங்கல்ல, வீட்டுக்கு வரீங்க தானே, சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது இல்லை. இல்லை, வெரி இம்பார்ட்டன்ட் கால்ஸ் வரும். வரட்டும். பாத்ரூம் போகும்போது கூட ஏன் எடுத்துகிட்டு போகிறீங்க? ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். நான் சொல்கிறேன், ஒரு சைக்காட்ரிக் கிட்ட கேட்டேன், அவங்க சொன்ன பதில் டைரெக்டாக அப்படியே சொல்கிறேன். தனியாக போக பயமா?
இல்லையா? சொல்லட்டுமா உண்மை என்னன்னு? இதை தனியாக விட்டுட்டு போக பயம். இல்லைன்னா கொண்டு போவாதீங்க. எந்த வேலைக்கு போனீங்களோ அந்த வேலைக்கு மட்டும் முடிச்சுட்டு வாங்க. வீடு என்பது என்ன? இஸ் தட் பயாலஜிக்கல் திங்? ஃபாதர் அண்ட் மதர், இஸ் தட் பயாலஜிக்கல் ஃபேக்டர்? நோ. இட்ஸ் அ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. It's a biological responsibility. It's an economic responsibility. It's a responsibility. Being a dad and mom is a responsibility. You can be a father and mother, but dad and mom இருக்கிறதுக்கு responsibility ரொம்ப முக்கியம். நாம ரெஸ்பாண்ட் பண்றோமா, ரியாக்ட் பண்றோமா? நிறைய விட்டமின் எம் கொடுக்கிறோம். விட்டமின் மணி. குழந்தைகளுக்கு நிறைய விட்டமின் கே வளர்ந்துருக்கு. கொழுப்பு. இந்த முன்னால் இருந்த பாப்பா பார்க்குறா, இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தேன், இப்போ ஏதோ எனக்கு அகென்ஸ்டாக சொல்கிற. இன்னிலிருந்து கோபி சாருக்கும் சேர்த்து சொல்கிறேன், இன்னிலிருந்து. ஏனென்றால் உங்கள் எல்லாருடைய சீனியர் நான். என் பிள்ளைக்கு 24 வயசாச்சு. நீங்கள் எதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறோன்னு அதெல்லாம் நான் சொல்கிறேன். என் பிள்ளை ஆக சிறந்த பிள்ளை. ஆனால் வளர்க்கும் பொழுது சில அனுபவங்கள் வரும்ல, அந்த அனுபவங்களிலிருந்து நான் சொல்லுகிறேன். விட்டமின் எம் கொடுப்பதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. விட்டமின் கே குறைங்க. அதுக்கு விட்டமின் என் கொடுங்க. விட்டமின் என்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ மணி என்ன? 7:33. ராத்திரி 10 மணிலேருந்து கொடுக்க ஆரம்பிங்க. விட்டமின் நோ நோ. ஆனால் நோன்னு சொல்லும்போது ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது தரணும். அது என்னன்றதை நான் சொல்ல மாட்டேன். உங்கள் பிள்ளைக்கு என்னன்றதை நீங்கள் தான் யோசிக்கணும். பணத்தாலும் அந்த குழந்தை உங்களிடமிருந்து கொஞ்சம் விலகி போனால் போகட்டும் என்றபடிக்கும் நீங்கள் சில விஷயங்களை கொடுக்காமல் ஹேவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டியோட யார் குழந்தைகளை வளர்த்தெடுக்கிறார்களோ, எங்க என்னுடைய 23வது வயது வரைக்கும்ங்க எந்த மேடைக்கு நான் பேசுவதற்கு போனாலும் என்னுடைய தகப்பனார் என்னுடன் வருவார். தெரியுமா உங்களுக்கு? அது கூட வருவாருங்க. அப்பாவால் வர முடியலன்னா அம்மா வருவாங்க. அம்மாவும் அப்பாவும் வர முடியலன்னா டீச்சரை அனுப்புவாங்க. நான் யோசிச்சு பார்க்கிறேன், அதெல்லாம் அவசியமே இல்லை. நானே சந்தித்து வந்திருப்பேன். ஆனால் அவர்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருந்தாங்க. எங்க அம்மா படிக்காதவங்க. முதல்ல வெளிநாட்டுக்கு போறேன் 1997 மலேசியா போறேன். சின்ன பிள்ளை நான். அப்போ கிளம்புறேன். எங்க அம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க. இன்னைக்கு நினைச்சாலும் உடம்பு நடுங்குதுங்க. என்ன ஒரு விஷனரி. படிக்காதவங்க, மிடில் கிளாஸ், ஒரு சாதாரணமான வயிற்றுக்கு பிள்ளைகளுக்கு 5 பிள்ளைகளுக்கும் வயிற்றுக்கு சோறு போட முடியாமல் தவித்த ஒரு ஏழை தாய். வெளிநாடு போறேன்னு உடனே அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சுல்தானா, நீ கோஷாஸ்பத்திரியில் பிறந்த. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டிருக்கேன் கோபி சார். இப்படியே சொல்கிறேன் உங்களுக்கு. அம்மா அப்பா தானே நீங்கள் எல்லாருமே, கேட்டு வச்சுக்கோங்க. எங்கள் அப்பா பற்றி நான் இவ்வளோ பெருமையாக சொன்னேன்ல, நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கலாம். எங்கள் அப்பா 2வது வயசுலேருந்து தான் எனக்கு தாலாட்டு பாடினார்னு நான் பதிவு பண்ணியிருக்கேன். அப்போ 2 வயசு வரைக்கும் என்ன பண்ணார்? 3வது பொம்பளை பிள்ளை கருப்பாக பிறந்திருக்கேன்னு யாரோ சொன்னாங்க. கூட்டிகிட்டு போகிறது கூட வரலைங்க எங்கள் அப்பா. எங்கள் அம்மா என்னை தூக்கிக்கிட்டு வெளியில் வந்திருக்காங்க. பெட்லேருந்து கீழே போட்டாங்களாம். 3 நாள் ஆயிடுச்சுன்னு. கீழேருந்து பைய கையில் எடுத்துக்கிட்டு குழந்தைய கையில் எடுத்துகிட்டு வராங்களாம். எங்கள் அம்மா எனக்கு சொல்கிறாங்க, நான் வெளியில் கிளம்புறேன், ஏர்போர்ட் கிளம்புறேன். அப்போ சொல்கிறாங்க, உன்னுடைய காலை பார்த்தேன் சுல்தானா, இத்தினூண்டு ரோஸ் கலரில் இருந்தது. அப்போ நிறுத்தி கேட்டேன் எங்கள் அம்மாட்ட, கருப்பாக குழந்தை பிறந்தா கால்லாம் ரோஸாக இருக்குமாம்மா? ஆமான்னாங்க அம்மா. அந்த சின்ன காலை பார்த்தேன். இதோ அந்த கால் செருப்பு போட்டுட்டு இப்போ வெளிநாடு போகிறதுக்கு நிற்கிது. நீ என்ன பண்ண தெரியுமா? எந்த நாட்டுக்கு போறியோ, மலேசியான்னு சொல்கிற, எனக்கு எங்கே இருக்கலாம் தெரியாது, அங்கே கடல் இருக்குமா பாப்பா? இருக்குமா? கால் நினச்சிரு. ஏம்மா? உன் காலை தொட்ட தண்ணி உலகமெல்லாம் சுத்தம்பா. என்ன சொல்லுங்க இது? எங்க இன்றைக்கு நான் 31 நாடுகள் பயணம் செய்து விட்டேன்.
எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்ஸ். ஒரு டிக்கெட்டை கூட சொந்த செலவில் வாங்கினதில்லை. இப்போ வந்துட்டு போகிறதுக்கு கூட கோபி சார் தான் காசு கொடுக்குறாரு. தாய் தந்தையர்கள் முழுமையாக ஆசீர்வதியுங்கள் குழந்தைகளை. அவர்கள் பற்றி பெரிய கனவு பாருங்கள். பணம் அல்ல கனவு, அதிகாரம் அல்ல கனவு. அந்த குழந்தைகளினுடைய உயர்வு இருக்குல்ல, அந்த உயர்வுக்காக, மன மகிழ்ச்சிக்காக, மன நிறைவுக்காக இந்த சமூகத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்த சமூகத்தில் 4 பேருக்கு நன்மை கிடைக்கின்ற அந்த வளர்ப்பை நீங்கள் வளர்த்தெடுங்கள். மனதிலே சில தெளிவுகள் இல்லாமல் பிள்ளைகளை இப்படி வளர்க்க முடியாது. நான் ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்றேன். இன்றிலிருந்து 20 ஆண்டுகளுக்கு முன்னால் அண்ணா நகர்ல SBO ஸ்கூல் இருக்கு. அந்த SBO ஸ்கூல்ல நான் பேச போறேன். நான் கீனோட் அட்ரஸ். சீஃப் கெஸ்ட் யார் தெரியுமா? இப்பொழுது மேனாள், இப்போ ரிட்டையர்ட் ஆனாரே மேனாள் DGP சைலேந்திர பாபு. அப்போ அவருக்கு பெரிய பதவிலாம் இல்லை. 20 நிமிஷம் அவர் பேசினார். அவருடைய 8 நிமிட பேச்சு இங்க தங்கி இருக்கு. உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த பேச்சை நான் மறக்க மாட்டேன். அவர்கிட்டயும் சொல்லியிருக்கேன். நான் அவரோடு உட்கார்ந்து ஆனந்த விகடனுக்கு கதைப்போமா வித் பர்வீன் சுல்தானால பேசினேன். நான் அவர் ரிட்டையர் ஆகும்போது அவங்க அம்மாவுக்கு சல்யூட் பண்ணியிருப்பார். வேற யாருக்கும் சல்யூட் பண்ணல, அவர் அவங்க அம்மாவுக்கு தான் சல்யூட் பண்ணார். நான் கேட்டேன், என்ன சார் உங்க அம்மாட்ட என்ன சார் இருந்தது? அவர் சொன்னாருங்க, நான் அதை அப்படியே சொல்றேன். அந்த SBOல சொன்னதை அவர் அக்னாலேஜ் பண்ணார். என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வீட்டில் நிறைய குழந்தைகள் எல்லாமே ஹையர் கேடர் தான் இப்போ இருக்காங்க. அந்த அப்பா இவர் 10வது வயசுல இருக்கும்போது சட்டை கொண்டு வந்து ஆணில மாட்டியிருக்கார். மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நாகர்கோயில் மார்த்தாண்டம் பக்கத்துல நினைக்கிறேன் ஒரு ஊர். சட்டையில மாட்டியிருக்காரு. காலையில சட்டை எடுத்துட்டு போடும்போது பர்ஸ்ல இருந்து 5 ரூபாவை காணும். 5 ரூபா பெரிய காசு. அப்போ ஒய்ஃப் கிட்ட கேட்டிருக்காரு, அவங்க எடுக்கலன்னு சொன்னாங்க. பிள்ளைங்கிட்ட கேளுன்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொருத்தராக கேட்டிருக்காங்க. அந்த அம்மா யாரும் எடுக்கல. 15 வருஷத்துக்கு அப்புறமா இவர் போலீஸ் பணியில் சேர்ந்து ஃபர்ஸ்ட் மாதம் சம்பளம் போலீஸ் யூனிஃபார்மோட வந்து அவங்க அம்மாட்ட கொடுக்குறா. அவங்க அம்மா சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. அவங்க கீழே இப்படி முட்டி ஒரு கால் வச்சு ஒரு முட்டி போட்டு அம்மா சேலரின்னு கொடுத்துருக்கேன். சேலரியை கையில் வாங்கின உடனே கன்ஃபெஷன், அம்மா என்னப்பா, இன்னிலேருந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் அப்பா பையில இருந்து 5 ரூபா காணும் இல்லம்மா? ஆமாம். எல்லார்கிட்டையும் நீ தேடினல்லம்மா? ஆமாம், நான் தாம்மா எடுத்தேன். அம்மா பதில், எனக்கு தெரியும்ப்பா. நான் எடுத்ததை பார்த்தீங்களாம்மா? இல்லைப்பா. பின்ன எப்படி தெரியும் உங்களுக்கு? நீ எடுத்தியான்னு நான் கேட்டேன்ல உன் கண்ணை பார்த்து, அப்போ நீ சொன்ன நான் எடுக்கலைன்னு. அதை நான் நம்பலப்பா. பேரண்டிங். நான் எங்கே தெரியுமா அந்த அம்மாவை வியக்கிறேன்? அந்த குழந்தையினுடைய கண்களை பார்த்து அந்த குழந்தை பொய் சொல்லுகிறது என்று தெரிந்தவுடன் அந்த குழந்தையை எப்படி தெரியுமா வளர்த்தெடுத்தாங்க அந்த அம்மா? உலகத்தில் யார் பாக்கெட்லேருந்து காசு எடுத்தாலும் அவங்கள பிடிச்சி கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்துகிற காவல்துறை அதிகாரியாக மாற்றி விட்டாங்க பாருங்க. அதுக்கு பேர் தான் பேரண்டிங். ஹவு டு பி a குட் பேரண்ட். நான் 25 வருஷமா இருக்கிறேன் ஆசிரியரா. எந்த பிள்ளையாவது அவங்க அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி பாருங்க, எங்க உங்க பாப்பா பொய் சொல்லுதுங்க. ஏன் பாப்பா? அதுக்கு பொய் சொல்லவே தெரியாது, சூப்பரா சொல்லும். டீச்சர்ஸ் எங்களுக்கு தானே தெரியும். ஏன் மேடம்? நான் எப்பவுமே சொல்றேன், இந்த பாட்ஷா படம் பார்த்துருக்கீங்களா? அதில் அவர் உள்ள ஒரு கண்ணாடி ரூம்குள்ளே போய், என் பேர் மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு பாட்ஷா. அந்த மாதிரி 2 பேர் இருக்குது உங்கள் பிள்ளைக்கு. அது டீச்சருக்கு தான் தெரியும். டீச்சரை நம்புங்க. 4 பேரோட சேர்ந்து தான் என் பிள்ளை கெட்டு போகுது. 4 பேருக்கு லீடரே அதான். எங்களுக்கு தெரியாதா? சொல்றோன்னா கேட்டுக்கோங்க. நல்லதுக்காக சொல்கிறார்கள் ஆசிரியர்கள். ஆசுனா குற்றம், இரிதெல்லாம் களைதல். குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள். அவங்க வேலையே அதுதான். கு என்றால் இருள், ரு என்றால் விளக்குதல். இருளை விளக்குபவர்கள் குருமார்கள். ஆச்சாரியார்கள் தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குபவர்கள் ஆச்சாரியார்கள். பரமாச்சாரியார்கள் நம் பிறப்பின் ரகசியத்தை நமக்கு சொல்லித் தருகின்றவர்கள். வசிட்டாச்சாரியார்கள் நமக்கு பிறப்பே இல்லாமல் நம்மை கரைத்து விடக்கூடியவர்கள்.
தொடக்கம் ஆசிரியர்லேருந்து தான், நம்புங்க. அடிப்படையில் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் சேர்ந்துதான் பிள்ளையை வளர்த்தெடுக்க வேண்டும். வெறும் பாராட்டி கொண்டு சிரித்து கொண்டே இருப்பது பத்தாது. குற்றம் குறைகளை அவர்களுக்கு வலிக்காமல் களைய வேண்டும். அவர்கள் மொழியில் அவர்களிடத்தில் நீங்கள் பேச வேண்டும். கிவ் குவாலிட்டி டைம். டீச்சர்ஸ்க்கு சொல்றேன், பெற்றோர்களுக்கு சொல்றேன், கிவ் குவாலிட்டி டைம், நாட் குவான்டிட்டி டைம். கிவ் குவாலிட்டி டைம். குவாலிட்டி டைம் கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள். நான் ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை சொல்றேங்க. இன்னும் 4 நிமிஷம் இருக்கு கோபி சார். எனக்கு நிறைய சொல்லணும்னு இருக்குது. இந்த டியூப்ல கட்டி நீச்சல் குளத்தில் போடுறீங்க, என்ன கடல்ல விடணும். நான் கடல்ல நீந்துறவ. 4 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன். மனசால சொல்றேன், குழந்தைகளின் நன்மதிப்பை பெற்றுவிடுங்கள். குழந்தைகளின் நன்மதிப்பை பெற வேண்டும் என்றால் ஒரே ஒரு சூட்சுமம் தான், வாக்குறுதியே தராதீர்கள், தந்தால் நிறைவேற்றி விடுங்கள். ஜாக்கிரதையா சொல்றேன் இந்த வார்த்தையை. என் பையன் என்கிட்ட கேட்டான், அம்மா கிவ் மீ 2000 rupees அப்படின்னு அனுப்பின ஹாஸ்டல்ல இருக்கும்போது. எதுக்குடா உனக்கு 2000? கிவ்னா கிவ். முடியாது அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு கடுமையான வார்த்தையை போட்டு விட்டேன். அதுக்கு பதில், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, ஏன் திட்டுறீங்க? சரி மானம் வந்துருச்சு பிள்ளைக்குன்னு விட்டுருவான்னு பார்த்தா 1/2 மணி நேரம் கழிச்சு 1500. என்னடா 1 மணி நேரத்தில் 500 ரூபா குறைச்சிட்ட? நோ அப்படின்னு போட்டு ஒரு ரெட் ஸ்மைலியை போட்டு அமிச்சேன். 1/2 மணி நேரம் கழிச்சு 1000 rupees. கண்ணில் கண்ணீரோட, ஏடா அவ்வளோ தேவை இருக்குது உனக்கு? ஹாஸ்டலில் தானே இருக்க, சோறு போடுறாங்களே, ஸ்டேஷனரிஸ்லாம் இருக்குல்ல, என்னத்துக்கு உனக்கு? அதுக்கப்புறமால அந்த ஆங்கிரி பேர்டு ஒன்று போட்டு 500 அப்படின்னு நம்பியிருந்தான். ராத்திரி 11 மணிக்கு எங்கள் வீட்டில் சொன்னார், காலைல 2000 ரூபாயிலேருந்து 500 ரூபாய்க்கு வந்துட்டான், கொடுத்துரு, என்னன்றது அப்புறமா விசாரிச்சுப்போம், கொடுத்துருன்னு 500 ரூபாய் ஜிபே பண்ணிட்டான். பதில் வருதுங்க 11:30க்கு, தேங்க்யூ ஃபார் யுவர் சேரிட்டி. ஃபோனுங்க, புது ஃபோன் வாங்கிட்டு போனா, ஐஃபோனுங்க, அவன் 10வது தான் படிக்கிறான். அப்போ நான் 4 years வச்சுருந்தேன், 10வது தான் எடுத்து பார்க்குறான். மீ ஃபார் மீ அப்படிங்கிறான். நீ வெக்கம் கெட்டவனே, 10வது தானடா படிக்கிற, ஐஃபோன் எதுக்குடா உனக்கு? ஐஃபோன் தானே, சோ வாட்? ₹1,00,000 உனக்கா? ஒய் நாட்? ஏங்க இவ்வளோ ஈஸியாக வாங்க வளர்க்குறோம் பிள்ளைய. அப்புறமா தாங்க பிடிச்சேன் ஆளை, பிடிச்சு 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 இப்படி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன். இன்னைக்கு 1 பைசா செலவானாலும் சொல்லிட்டேன் நான். 23 years முடிஞ்சது எனக்கு. ஐ வாண்ட் லிபரேஷன். இப்போ நான் சம்பாதிக்கிற வரைக்கும், என் சம்பாத்தியத்தில் சாப்பிட்ற வரைக்கும் என் கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும். நீ சம்பாதிச்சு உன் சம்பாத்தியத்தில் நான் சாப்பிட்டுட்டு இருந்தா நான் உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரேன். எப்படி இருக்கு டீல்? நல்லா தான் இருக்கு. ஆனால் நீ என் சம்பாத்தியத்தில் சாப்பிட்ற மாதிரி தெரியலையே, எவ்வளோ வேலை செய்கிறிய. ஐ என்வி யூ அம்மா சொல்லிட்டு போயிட்டான். ஸ்டே லைக் அ பில்லர், ஸ்டே லைக் அ வல்லபாய் பட்டேலனுடைய சிலை இருக்குல்ல, அப்படி இருங்க. பெற்றோர்களுக்கு முன்னால, குழந்தைகளுக்கு முன்னால இருக்கிறோமா? அப்படி எங்கேயோ தவறு செய்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய குழந்தைகளின் நன்மதிப்பை பெறுவதற்காக சொல்லுகிறேன். இந்த பொங்கல் விழா இருக்குல்ல, பொங்கல் விழால ஒரு குழந்தை, ஜெயிச்ச குழந்தை, 6 வயசு அவனுக்கு. அவன் பேர் ராஜராஜன். பக்கத்தில் வந்து உட்காந்தான், உரி அடிக்கிற காம்படிஷன்ல ஜெயிச்சான், சூப்பரா ஜெயிச்சான். ஒரே அடி தான் அடிக்கணும், அடிச்சிட்டான். பக்கத்தில் வந்து உட்காந்தானா, என்ன பேர் உனக்கு? எப்படி தெரியுமா இருந்தான்? உரையில இருந்து உருவின வாள் மாதிரி இருந்தான். அந்த சிலை இருக்குல்ல, வில்லுல இருந்து புறப்படுற அம்பு மாதிரி இருந்தான், ஷார்ப்பா இருந்தான். என்னப்பா பேருன்னு? ராஜராஜன் அப்படின்னு பார்த்தான். கண் அப்படி கத்திமாய் இருக்கு. முழு பேர் சொல்லுன்னு? ராஜராஜ சோழன். சும்மா எனக்கு கிண்டல் வந்துருச்சிங்க. அவன் சோழன் உடனே சின்ன பையன் ராஜராஜ சோழன் சொன்னா நமக்கு ஏதாவது கிண்டல் பண்ணி பார்க்கணும்னு புத்தி. உனக்கு பையன் பிறந்தா என்னடா பேர் வைப்பேன்னு கேட்டேன்.
அவன் சொன்னான், அது என் தாத்தாவுக்கு நான் வச்சுட்டேன்னா. என்னப்பா பேர்? நான் ராஜேந்திர சோழன். உனக்கு கம்முன்னு ஆயிட்டேன் நான். இது தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை. கம்முன்னு இருக்கும். எப்படிப்பா ஜெயிச்சேன்னு கேட்டேன். கரெக்டாக அடிச்சு. எப்படி அடிச்சேன்னு அவன் சொன்னதை அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முடிந்தால் உங்கள் குழந்தைகள், நான் இங்கே அந்த சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு 2 வயசு குழந்தைங்களை வச்சுட்டு அந்த அம்மா டான்ஸ் ஆடுறதை பார்த்தேங்க. நான் எங்கே தெரியுமா அந்த பெற்றோர்களை, அந்த அன்னையர்களை நான் பாராட்டுகிறேன். அந்த குழந்தை அவங்களுடைய ரீச்சை விட்டு, அவங்களுடைய அந்த பவுண்டரியை விட்டு அந்த குழந்தை வெளில போவே இல்லைங்க. அவ்வளோ கட்டுப்பாட்டு. அவங்க டான்ஸ் ஆடிட்டு தான் இருக்காங்க, ஆனால் அந்த குழந்தை ஏதோ ஒரு வயர்லெஸ் கனெக்ஷன் மாதிரி அப்படியே இருந்துச்சுங்க அது பக்கத்தில். அது எங்கேயும் போகலை. அப்போதான் நான் கோபிநாத் சார் கிட்ட சொன்னேன், சார் சரியான இடத்துல உங்கள் குழந்தைய கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க சார், கான்சன்ட்ரேஷன் பிரமாதமாக இருக்குது, செதையாமல் வச்சுருக்கீங்க சார், சூப்பர் சார்னு சொன்னேன். நான் காலேஜ் டீச்சர் நினைக்காதீங்க, நான் பிஎட் பண்ணவேன். நான் ஸ்பெஷல் சில்ட்ரன் அவங்களுக்கான அந்த பயிற்சி பெற்றவள். நான் பிஎட் ரெகுலரில் பண்ணவேன். நான் ஐம் ஸ்கூல் டீச்சர், அப்புறமா தான் காலேஜ் டீச்சர். இந்த டீச்சர் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது அசஸ்மெண்ட்ல சொல்றேன். அந்த குழந்தை சொன்ன ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு போறேன். உங்க குழந்தை கிட்ட அது இருக்கான்னு நீங்க பாத்துக்கோங்க. அப்புறமா கம்பல் பண்ணா வராது. கம்பல் பண்ணா அடிச்சா திட்டினா வரவே வராது, இருக்கிறதும் போயிடும். ஒரு கல் அடிச்சா பறவைகள் பறக்கிற மாதிரி குழந்தையுடைய மனசு பறந்துடும். அந்த குழந்தை சொன்ன அந்த ரகசியத்தை சொல்லவா? எப்படி ஜெயிச்சான்னு சொன்னான் அவன். 100 பேர் கலந்துக்கிற போட்டி, 18 வயது வரைக்கும் கலந்து கொண்டார்கள். 6 வயது ராஜராஜன் தான் ஜெயிச்சான். ஜெயித்ததுக்கான ரகசியத்தை அவன் சொன்னான். சொல்லட்டுமா? என்ன வேணுமா? ரொம்ப சத்தமா இருந்தது. ரெஃப்ரி கையில விசில் வச்சிருந்தாரு. காதல ஊதிக்கிட்டு இருந்தார். தப்பு தப்பா வழி சொல்லிட்டு இருந்தார். 500ல இருந்து 1000 பேர் நின்று கத்திட்டு இருந்தாங்க. நீங்க தான் கேட்டீங்கல்ல. சரி, என்ன கத்திட்டு இருந்தாங்க? லெஃப்ட் போ, ரைட்டு போ, உன் கத்திட்டு இருந்தாங்க. சரி, அத்தனை பேர்ல நான் ஒரு குரலை மட்டும் தான் கேட்டேன். யார் குரல்? எங்க அம்மா குரல். ராஜா. உடனே நான் என்ன பண்ணேன், மூடப்பட்டு இருந்த அந்த அந்த துணிக்கு உள்ள இருக்கிற என் கண்ணை மூடிக்கிட்டேன். கண்ணை திறந்தது தேடல அந்த குழந்தை, கண்ணை மூடிக்குச்சு. இங்க ஆன் ஆயிடுச்சு. அதுக்கு அந்த 1000 பேர் அந்த குரலை எல்லாம் வடிகட்டிட்டு ஒற்றை குரலின் மீது கவனம் செலுத்திய நான். லெஃப்ட்ல போ, ரைட்ல வா, கை உயராத, கை தூக்காத, கொஞ்சம் பின்னால போ, கொஞ்சம் முன்னால வா, இப்ப ரைட்ல போ, இப்ப கை தூக்கு, அடிச்சிராத, அம்மா சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணு, அப்படியே நில்லு, அப்படியே நில்லு, ஓங்கு, கைய ஓங்கு, அட்ராம் அவனை. இப்போ நம்ம அடிச்சா உரி உடைஞ்சிருச்சு. யாருடைய பேச்சை கேட்கிறான்? எதன் மீது கவனம் இருக்கிறது? கவனத்தோடு அந்த குழந்தையை நீங்கள் வளர்த்தெடுக்கிறீர்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க முன்னால இருக்கிற குழந்தை இல்ல அவ. நான் வீட்டில் போனா எப்படி இருப்பேன்றது தெரியுமா உங்களுக்கு? எங்க அம்மாவால் நம்பவே முடியாது நான் இப்படிலாம் பேசுவேன். அப்படி இருப்பேன். சின்ன குட்டி தான், அப்படி விரிச்சா சிட்டுக்குருவி மாதிரி தான் இருக்கும். இல்ல, விரிய விரிய விரியாத ராஜாளியின் குஞ்சு. வானத்துல சிறகு விரித்து பறக்கும் பாருங்க. பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தைய வெளியில் வான்னு கூப்பிடுங்க. எலியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட புலியன செயல் செய்ய புறப்படுன்னு சொல்லுங்க. நம்பினை இருளினை விளக்க செம்புட்பறவையே சிறகை விரி எழு பறன்னு சொல்லி கொடுங்க. அவர்களுக்கு முன்னால் நீங்கள் முன்னுதாரணமாக இருங்கள். மிக நுட்பமான விஷயம் சொல்கிறேன். தலைமுறைக்கு கேடான எந்த விஷயத்தையும் குழந்தைகளுக்கு முன்னால் நிகழ்த்தி காட்டாதீர்கள். நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் இந்த விஷயத்தை. ஏனென்றால் அந்த தலைமுறைதான் அடுத்த வருகின்ற 75 ஆண்டுகளை இந்த உலகத்திலே ஆட்சி செய்ய போகிறார்கள். நாம் எல்லாம் 30-40 வயதிலே ஓய்வு பெற்று விடுவோம். அங்கிருந்து அந்த குழந்தை 60-70 ஆண்டுகள் தாண்டும். மிக கவனம். ஒரு பறவை ஒரு மீனை கொண்டு வந்து பிடிச்ச இடத்துல போட்டுருச்சு. அப்படி ஒரு காட்சி ரீல்ஸ்ல பார்த்தேன். பிடிச்ச இடத்துல இருந்து போடுதுங்க. அந்த கேமரா அந்த கீழே போன அந்த மீன் கிட்ட இருந்துச்சுங்க. கொஞ்ச நேரம் உள்ள போன மீன் அப்படியே வந்தது. கொஞ்ச நேரம் அப்படி நின்றுச்சு மீன். பார்த்தா அது பின்னால் இருந்து முட்டையா வந்துட்டு இருந்தது. இவ்வளவுதான் ரீல்ஸ்.
நான் அந்த பறவைக்கு நன்றி சொன்னேன். பறவை மீன் சாப்பிடும், ஒருபோதும் அது தலைமுறைகளை சாப்பிடுவதில்லை. விட்டு வைங்க சில விஷயங்களை தலைமுறைக்காக. உங்களுடைய ஒரு சிறு அசைவு இந்த தலைமுறையை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் என்பதற்காக சொல்லுகிறேன். குழந்தைகளை பறந்து போக அனுமதியுங்கள். எங்க பறந்தாலும் அது உங்க கூட்டுக்கு திரும்பி வரும். அப்படிப்பட்ட தாய் பறவையாக, தந்தை பறவையாக இருங்கள். பிடிஏ மீட்டிங் வருதா, அம்மாவை தனியாவும் அப்பாவை தனியாவும் அனுப்பாதீங்க. அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து வாங்க. புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டு சாவுங்க. அம்மா அப்பா சண்டை போடுவதற்கு உங்களுக்கு ஒருபோதும் இந்த இயற்கை அனுமதி தருவதில்லை. குழந்தைகளுக்காகத்தான் இணைந்தீர்கள். குழந்தைகளை பெற்றெடுத்தீர்கள் என்றால் அந்த குழந்தைகளை வளர்த்து ஆளாகின்ற அந்த அளவிற்கு இணைந்து இருங்கள். ஒருவரோடு ஒருவர் இட்டு நிரப்பிக் கொள்ளுங்கள். சுமூகமான, சமாதானமான, மிகச்சிறப்பான குடும்ப கட்டமைவு தான் சமூகத்தை கட்டமைவும் என்கின்ற விஷயத்தில் நம்பிக்கை கொண்டவள் நான். அதனால் உங்களுக்காக நான் பிரார்த்திக்கிறேன். உங்கள் குழந்தைகளோடு நீங்கள் இன்பாண்டு, இல்லாண்டு, பண்பாண்டு, பாராண்டு, வாழ்க பல்லாண்டு 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 என்று என் தமிழால் வாழ்த்தி உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றியையும் வாழ்த்தையும் பாராட்டையும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.